இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது. எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும், வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. பகிரப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் தொழில்முறை ஆலோசனை அல்லது நிபுணர் ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும். சந்திரன் அதன் இயல்பிலேயே எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது வானத்தில் வளர்ந்து மங்குகிறது. சந்திரன் அமைந்துள்ள வீடு இந்த முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது. அந்த வீட்டோடு தொடர்புடைய பலன்களை பெறுவதில் உறுதியாக இருக்க முடியாது. அதேபோல் சந்திரனால் ஆளப்படும் கடக ராசியும் கணிக்க முடியாத தன்மையை வெளிப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட வீட்டை அதன் நன்மைகளை பெற ஒருவர் தொடர்ந்தாலும் முடிவுகள் பெரும்பாலும் சீரற்றதாகவே இருக்கும். சந்திரன் சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது. அதன் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப தழுவி செல்கிறது. இது சமூக மாற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் சூரியனையும் பூமியையும் அதன் இருப்புக்கு நம்பியுள்ளது. இந்த ஒப்புமையில் சூரியன் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, சந்திரன் சமூகத்தை குறிக்கிறது. சந்திரனால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு நபர் சமூக எதிர்பார்ப்புகளுடன் ஒத்துப்போக முயற்சிப்பார். அதே சமயம் சூரியனின் தாக்கம் கொண்ட ஒருவர் அரசாங்கத்திடம் அங்கீகாரம் பெற இயங்குவார். சந்திரனால் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த மதிப்புகளை கொண்டிருக்கவில்லை, மற்றவர்களிடமிருந்து நம்பிக்கைகள் மற்றும் தரநிலைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். சந்திரன் ஆதிக்கம் செலுத்தும் நபர்களின் மிகவும் நேர்மறையான பண்புகளில் ஒன்று அவர்களின் விருந்தோம்பல் ஆகும். விருந்தினர்கள் நன்கு உணவளிக்கப்படுவதையும் கவனித்துக் கொள்வதையும் அவர்கள் உறுதி செய்வார்கள். உணவு அல்லது குறைந்தபட்சம் ஒரு பானத்தை வழங்காமல் யாரையும் வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்க மாட்டார்கள். சந்திரன் நனவான சிந்தனை மனதை நிர்வகிக்கிறது மற்றும் மற்றவர்களுடன் இணைப்புகளை வளர்க்கிறது. அன்பின் சிறப்பியல்புகள் மற்றவர்களின் நலனுக்கான அக்கறை மற்றும் மற்றவர்களின் பிரச்சினைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் வகைப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இணைப்பு மற்றொரு நபர் இல்லாமல் ஒருவர் வாழ முடியாது என்று உணரும் சூழ்நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்கிறது. இதுதான் அன்புக்கும் பற்றுக்கும் உள்ள வித்தியாசம். சந்திரன் மற்றவர்களிடம் பற்றுதலை உருவாக்குகிறான். சந்திரனால் பாதிக்கப்படும் நபர்கள் தங்கள் இணைப்புகள் மற்றும் உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏனெனில் அவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை தேடாமல் சுயாதீனமாக முடிவுகளை எடுக்க போராடலாம்.